இன்று மனித உரிமை கவுன்சிலில் USA அவங்களுடைய 2வது மாதிரி பிரேரணையை எடுத்துகிட்டு வந்தார். இந்த மாதிரி பிரேரணை மக்கள் முன் வைத்து நாடுகளின் நாடுகள் என்ன சொல்ல போகின்றது இது குறித்து என்ற விஷயத்தை பேசப்பட்டது. அதில் முதல்ல அமெரிக்கானுடைய அம்பாசடர் தூதர் மேடம் டொனாஹோ அவர்கள் இந்த பிரேரணையை வாசித்துட்டு, இந்த பிரேரணை போன ஆண்டு காலம் எடுத்துகிட்டு வந்த 19/2 அந்த பிரேரணை சரியான முறையில் அமல்படுத்த இலங்கை அரசாங்கம் முயற்சிக்கலை என்ற விஷயத்தை தெரிய வச்சுட்டு, அதனால தான் ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த பிரேரணையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை தெரிய வச்சுட்டு அவங்க சொன்ன 3 முக்கிய கருத்துக்கள் என்னென்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுடைய குழு போன ஆண்டு இலங்கைக்கு போயிருந்தது. அந்த குழு எடுத்துகிட்டு வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மற்றது வந்துட்டு 2வதாக எல்எல்ஆர்சி என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், 3வது வந்துட்டு இந்த நேஷ்னல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் NPA ரெக்கமெண்டேஷன்ஸ். இது 3ஐயும் இலங்கை அரசாங்கம் மறுக்காமல் அமல்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிட்டு, போன ஆண்டு காலம் எடுத்துகிட்டு வந்த பிரேரணைக்கு பிறகு கூட நாங்கள் பெரிய அளவில் வந்துட்டு இலங்கை கூட வேலை செய்ய பார்த்தோம். ஒரு ஜாயிண்ட் ரெசல்யூஷனை கூட எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்தோம். ஆனால் இலங்கை ஒத்துழைக்கலை. அமெரிக்கா GL பேரிஸ் அவர்களை வாஷிங்டனுக்கு அழைத்து கூட பேசியதாக குறிப்பிட்டார். ஆனாலும் எந்த ஒரு நல்ல மாற்றம் இலங்கையில் வரவில்லை என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த ப்ரியாம்பிளை வாசித்தாங்க. ப்ரியாம்பிளை வாசித்துட்டு அடுத்ததாக அவங்க வந்துட்டு இந்த ஆப்ரேஷனல் பார்ட் OPன்றது என்ன இருக்கோ அதை வாசித்தாங்க. அதை வாசித்துட்ட பிறகு இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுது இதை பற்றின்றதுக்காக இலங்கையினுடைய தூதர் ரவிநாத் ஆரிசின்னா அவர்களுக்கும் பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வழக்கம் போல் நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக டீமிலிட்டரைஸ் ஆகியிருக்குன்றது ஒன்று சொன்னார். இந்த பாதுகாப்பு வலயங்கள் ஹை செக்யூரிட்டி ஜோன்ன்றது ரொம்ப மிக குறைவாக இருக்குது. இப்போ இலங்கையில் வந்துட்டு எல்லா தமிழ் மக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போயிட்டாங்க என்ற விஷயத்தை திருப்பி ஒரு முறை சொன்னார். கனிவெடிகளே இல்லாத ஒரு பிரதேசமாக மாற்றிருக்கிறோம், அபிவிருத்தின்றது நிறையவே வந்திருக்கு வடக்கு பிரதேசத்தில், வேலை வாய்ப்புகளை கூட நாங்கள் நிறைய தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்குறோன்ற விஷயத்தை சொன்னார். சொல்லிட்ட பிறகு இந்த சர்ச்சையை முன்வைத்த போது ஜப்பான் முதலில் பேசினாங்க. ஜப்பான் பேசிட்டு வந்துட்டு இலங்கை வந்துட்டு சர்வதேச நாடுகள் கூட ஒத்துழைக்கிறாங்க, வடக்கு கொரியாவை போல இல்லை அவர்கள், அதனால் இந்த ஒரு பிரேரணை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் அடுத்து பேசுனதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை இது ஒரு பிரேரணை தேவை என பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை ஒதுக்கி கொடுக்கணும் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு பிறகு சைனா, பாகிஸ்தான், ஈரான், வெனிசுவேலா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த நாடுகள் வந்துட்டு இந்த பிரேரணையை எதிர்ப்பு தெரிய வச்சாங்க, எடுத்துகிட்டு வர தேவையில்லைன்னு. பாகிஸ்தான் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு இதை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த பிரேரணையை கம்ப்ளீட்டாக வெட்டிட்டு வெறும் இலங்கை அரசாங்கத்தை பாராட்டக்கூடிய விதத்தில் ஒரு மற்ற ஒரு பிரேரணையை அவங்க கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நிறைய நாடுகள் ஏற்றுக்கவில்லை. அதில் முக்கியமாக கனடா ரொம்ப பலப்படுத்தி பேசினாங்க. இன்னி வரையிலும் ஒரு மாற்றமும் வரல இலங்கையில், பில்டிங்ஸ் வர்றது, ரோடு போடுறது மாற்றம் அல்ல, மனிதர்கள் வாழக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்றத நம்ம மதிப்பீடு செய்யணும் ஆனால் ரொம்ப பலமாக கனடா பேசினாங்க. UK கூட அதே மாதிரி தான், அதே வாதம் தான் UK கூட வச்சாங்க. மற்ற நாடுகள் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஃப்ரான்ஸ், ஒரு சில ஆப்பிரிக்கா நாடுகள், போட்ஸ்வானா, சியரா லியோன் போன்ற நாடுகள் கூட பேசினாங்க. இந்த சின்ன சிறிய நாடுகள், ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்கிற சிறிய நாடுகள்னால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மாற்றணும், இல்லாவிட்டால் இந்த பிரேரணை சரியாக தான் இருக்குன்ற கருத்தை தெரிய வச்சாங்க. ஆனால் வாக்கில்லாத நாடுகள், அதில் சீனா, ரஷ்யா, கியூபா, இந்த 3 நாடுகளுக்கும் வாக்கில்லை. இந்த 3 நாடுகள் தான் அதிகமாக பேசுனது. வாக்கு இருக்கிற நாடுகளில் வந்துட்டு எதிர்ப்பு தெரிய வச்சாங்க 3 பேரும். அதே சமயத்தில் பாகிஸ்தான் கூட எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிய வச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவங்களா வேர்ட் பண்ண
புது ஒரு பிரேரணையை அவங்க கொடுத்தாங்க. அது நிறைய பேருக்கு ஏற்றதாகும்படி இல்லை. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய யூரோப்பிய நாடுகள், கனடா, USA இந்த பிரேரணை எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேரணையை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தான் கனடா கேட்டுக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு. அதுக்கு பிறகு இந்த பிரேரணையை வந்துட்டு இந்த மாதிரி பிரேரணையை 13 இல்லது 14 தேதிக்குள்ளே இது வந்துட்டு ஐநா சபைக்கு கொடுத்துட்டு 21 இல்லது 22 தேதி மார்ச் இதுக்கு வாக்களிப்பு நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.